பிரேம்ஜிக்கு மட்டும் தனி இன்ட்ரோ எக்ஸ்ட்ரா ஸ்பெஷலாக ஒன்று பண்ண மாதிரி இருந்தது. அப்படியா? அந்த ட்ரெயின்லேருந்து இறங்கும்போது ஒரு பொண்ணு வந்து அது அந்த இது இல்லாமலே கூட ஒரு இன்ட்ரோ இருந்திருக்கலாம். இது பிரேம்ஜியா கேட்டு வாங்கி வச்சுக்கிட்டதா இல்லை தம்பிங்கிறதுனால ஒரு விஷயமா பண்ணதா? இது என்னது? ரெண்டுமே இருக்கலாம். இல்லை அப்படி இல்லை, அது ஒரு ஒரு காமெடியனுக்குன்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரோ இருப்போம்ல. எல்லா படத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு காமெடியன், ஒரு காமிக் ரிலீஃப் கேரக்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து எப்போவுமே தியேட்டரில் கொஞ்சம் அப்ளாஸ் இருக்கும். அது எந்த ஒரு காமெடியனாக இருந்தாலுமே வந்து அந்த டைமில் வந்து பிரேமுக்கு கொஞ்சம் நல்ல ஆஃப்டர் சரோஜா, சென்னை 28, கோவாக்கு அப்புறமா வந்து அவனுக்கு ஒரு நல்ல ஒரு காமெடியாக ஒரு ஒரு கேரக்டராக வந்து எல்லாருமே பார்த்து ரசிக்க ஆரம்பித்தாங்க. ஸோ அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாமே. எப்போவுமே ஒரு காமெடி அது வந்து கரெக்டாக மேலே திடீர்னு பூ விழும் ட்ரெயின்லேருந்து இறங்கும் போது, அப்புறம் பார்த்தா கூடையோடு விழும். அவ்வளோதான் மாட்டு தவிர அஜித் சார் கூட அந்த பூ விழலை அவர் என்ட்ரியில். அஜித் சார் அப்படி பூ விழலையே. அந்த கார்லேருந்து இறங்கும்போது எங்கேயும் அங்கே பூ கொட்டும். நம்ம ட்ரெயின்னா ஏதோ ஒரு கூட்ஸ் போகுது, ஏதோ ட்ரெயினில் ஏதோ வச்சுருக்காங்கன்னு சொல்லலாம். அவர் ஒரு பாலைவனம் மாதிரி ஒரு இடத்துல வந்து காரில் அப்படி ஜம்ப் பண்ணி வர்றாரு, அந்த இடத்துல பூ கொட்ட சொல்கிறீங்க. நீ என்கிட்ட பேசுறியா அமுதன் கிட்ட பேசுறியான்னு எனக்கு தெரியல எனக்கு.